بسم الله الرحمن الرحيم. துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம உசூலுல் ஃபிக்ஹ் என்ற சட்ட விதிகளை பற்றி அறிந்து வருகிறோம். இதுவரை அறிந்த சுருக்கமான விஷயம் என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய சட்ட விதிகளுக்கு முதன்மையான விதி என்னவென்றால் வஹி மட்டும்தான் ஆதாரம். அதாவது குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மட்டும்தான் ஆதாரமாக காட்டணும், வேறு எதையும் ஆதாரமாக காட்டக்கூடாது. இதுதான் சரியான நிலை என்பதற்கு நிறைய சான்றுகளை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி சஹாபாக்களை பின்பற்றணும் என்று சிலர் எதிர்வாதம் வைப்பாங்க. அது எப்படி தவறு என்பதற்கு உரிய சான்றுகளையும் உங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இமாம்களுடைய கூற்றம் ஆதாரம் என்று சில வாதங்களை வைப்பார்கள். அதுகள்லாம் எப்படி தவறு என்பதற்குரிய சான்றுகளை உங்களுக்கு எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததாக என்ன வைக்குவாங்கன்னு கேட்டால், இஜ்மான்னு ஒரு ஆதாரம் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸோடு சேர்ந்து இஜ்மா கியாஸு என்று மொத்தம் 4 ஆதாரம்னு சில பேர் இல்லை, மிக அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வாதத்தை வைக்கிறார்கள். அப்போ இஜ்மா கியாஸ்ன்னு சொன்னால், அப்போ இஜ்மாண்டா என்ன? ஏகமனதான கருத்து. யாருடைய ஏகமனதான கருத்து என்ற முடிவில் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஏகமனதான கருத்து இல்லை. ஏகமானதான கருத்தை ஆதாரமாக எடுக்கணுங்கிறாங்க. ஏகமானதான கருத்து எது என்பதில் ஏகமானதான கருத்து இல்லை. ஒருவர் இஜ்மா என்று சொல்வதே இன்னொருத்தர் இஜ்மா இல்லைம்பார். அப்போ 34 44 கருத்து இஜ்மா என்பதற்கு இருக்கிறது. அப்போ எந்த இஜ்மா பின்பற்ற சொல்கிறீங்க? அப்போ இஜ்மா என்றால் என்னங்கிறதுலையே உங்களுக்கு தெளிவு இல்லை. அப்புறம் என்ன இஜ்மா ஒரு மூல ஆதாரம்னு காட்டுறீங்க? அதுபோக இந்த இஜ்மாவுக்கு எந்த அர்த்தத்தை வேண்டாலும் வச்சுக்கிறட்டும். எந்த அர்த்தத்தை வச்சு கொண்டாலும் இஜ்மா ஒரு காலத்தில் நடந்தது என்று நமக்கு சொல்ல இயலுமா? படைத்த இறைவனுக்கு தான் இயலும். இப்போ மதீனாவாசியுடைய இஜ்மாவை தான் இஜ்மான்னு வச்சுக்கிறோம், ஒரு பேச்சு, அந்த கருத்தை எடுத்துக்கிறோம். அப்போ மதீனாவில் உள்ள எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க என்பதை எதை வச்சு நிரூபித்தாங்க? மதீனாவாசிகளுடைய கருத்துன்னு ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த 10 பேருடைய கருத்தை வச்சு தான் மதீனாவாசிகளுடைய இஜ்மான்னு சொல்கிறாங்களே தவிர, மதீனாவில் ஒரு வீடியா கதவை தட்டி இந்த 2 கருத்து ஓடுது, நீங்கள் எந்த கருத்தில் இருக்கிறீங்க என்று லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு மதீனாவாசிலையும் கருத்தை கேட்டு இஜ்மாவு அப்படி எந்த காலத்தில் எடுத்தாங்களா? எந்த இஜ்மா நீங்கள் அர்த்தம் எடுத்தாலும் அனைவரும் அதை ஒத்துக்கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு எப்படி நிரூபிக்க இயலும்? கோடிக்கணக்கான மக்கள் அந்த காலத்தில் வந்து அத்தனை மக்களும் செய்வதான் இஜ்மான்னு சொன்னீங்கன்னா இது இன்னும் சாத்திய குறைவாயிரும். மதீனாவாசி கூஃபாவாசின்னு சொன்னாலேயே சாத்தியம் இல்லைங்கும்போது அகில உலக மக்களில் உள்ளவங்கள்லாம் மெஜாரிட்டியானவங்க அதிகமானவங்க செய்யணும்னா எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? அது இறைவன் மாத்திரம் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். அனைவரும் ஒன்றுபட்டார்களா என்பது ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் துல்லியமாக தெரிந்தவனுக்கு தான் சொல்ல முடியும். அது அல்லாஹ் மட்டும்தான். நமக்கு நம்மளால் தெரிஞ்ச சில பேரை பார்த்து கருத்து கேட்க முடியுமே தவிர அனைவருடைய கருத்தையும் நமக்கு அறிந்து கொள்ள இயலாது. அதனால தான் அஹ்மது பின் ஹம்பல் போன்றவர்கள்லாம் இஜ்மாங்கிறது அது ஒரு பொய், யார் இஜ்மா செஞ்சான்னு சொன்னாலும் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரோ செஞ்சாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை போடுறியப்பா, இவ்வளோ தானே உலக மக்கள் தொகை, இது இல்லாத யாருமே கிடையாது. மதீனாவிலேருந்து ஒரு 25 பேர் சொன்னாங்கன்னு போட்டு இஜ்மாங்கிற 25 பேர் தான் மதீனாவுடைய மக்கள் தொகையா? மீதி பேர் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம், மறுத்துக்கிட்டு இருக்கலாமே, அது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணீங்க? அப்படிங்கிறதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பல அறிஞர்கள் இஜ்மாண்ட பொய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இஜ்மா மூல ஆதாரம்னு ஒரு கூட்டம் சொல்லுது. எதுப்பா இஜ்மான்னு சொன்னால் அதில் இஜ்மா உங்களுக்கு இல்லை, அதில் ஒத்த கருத்து இல்லை. அப்புறம் ஒரு சாரா என்ன செய்கிறாங்கன்னு இஜ்மான்னு பொய்யின்ட்டாங்க. சரி, இந்த இஜ்மான்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆதாரம்னு வைக்கிறாங்கல்ல, அது எதை வச்சு இந்த பேச்சு வருது என்று கேட்டிங்கன்னா, சில ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸுகளை அவைகள் பல ஹதீஸு பலவீனமாக இருக்கிறது. அது என்னென்ன ஹதீஸு என்னென்ன பலவீனம் நான் பின்னாடி விளக்குறேன். சரியான ஹதீஸும் இருக்கிறது. அந்த ஹதீஸு இவங்க சொல்கிற கருத்தை தராது. ஆனாலும் அந்த கருத்தை திணிக்கிற விதமாக வியாக்கியானம் கொடுத்து இஜ்மா என்பது இருக்கிறது. அதுக்கு ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை காட்டுவாங்க. ஹாக்கிமில் என்ன வருது? அதில் மன் அஹப்ப மின்கும் புஹூபத்தில் ஜன்னா,
யார் ஒருத்தர் வந்து சொர்க்கத்தினுடைய வாடையை வந்து விரும்புகிறாரோ அலைஹி பில் ஜமா, அவர் ஜமாஅத்தை பற்றி பிடித்து கொள்ளட்டும். இதுதான் அலைஹி பில் ஜமா, ஜமாஅத்தை அவன் பற்றி பிடித்து கொள்ளட்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மேலும் தொடர்ந்து அதில் இருக்கிறது ஃபைன்ன ஷைத்தான மால் வாஹிதி, ஷைத்தான்கிறவன் ஒரு ஆளோட தான் இருப்பான். ஒஹுவ மினல் இசனைன்னு அபாது, 2 பேர் இருந்தாங்கன்னா ஷைத்தான் கொஞ்சம் தூரமாகிடுவான். ஒத்தனாக இருந்தால் தான் எல்லா தப்பும் செய்வான், யாரும் பார்க்கலங்கும்போது. கூட ஒரு ஆள் இருந்துட்டான்னா ஷைத்தான் கொஞ்சம் தூரமாகிடுவான். அப்போ அலா அறிந்து கொள்ளுங்கள், லா யஹுலுன்ன ரஜுலும் இம்ராத்தின், ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு தனித்திருக்கக்கூடாது. ஏன்னா ஃபைன்ன ஷைத்தான சாலிதுமா, ஷைத்தான் 3வதாக இருப்பான் இப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை நீங்கள் விரும்புனீங்க என்று சொன்னால் ஜமாஅத்தை பிடித்து கொள்ளுங்கள்னு இந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டாங்க. இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு அப்போ ஜமாஅத்தாக சேர்ந்து எடுக்கிற முடிவு நம்ம ஏற்றுக்கிறோன்னு, ஜமாஅத்தை பற்றி பிடித்து கொள்ளணும்னு இருக்கிறது. அப்போ ஊர் ஜமாத்தில் எல்லோரும் கூடி தீர்மானம் போட்டாங்கன்னு வைங்க, அதான் இஜ்மா. ஜமாஅத்துன்னு வந்துருச்சுல, ஜமாஅத்தை சேர்ந்து சொன்னால் இஜ்மா. எந்த ஜமாஅத்துனா அவங்களுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிடும். எந்த ஜமாத்துப்பா? மதீனாவில் உள்ள ஜமாத்தா, கூஃபா ஜமாத்தா, மக்காவில் உள்ள ஜமாத்தா, சவுதி அரேபியா ஜமாத்தா, அல்லது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர் ஜமாத்தா, அந்த ஊருக்கு உள்ள ஒரு ஜமாத்தா, பொதுமக்களுடைய ஜமா, எந்த ஜமாத்தை சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் இதை சொல்கிறேன் பாரு, அதை சொல்கிறேன் பாரு, அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ இவங்க அந்த இஜ்மாவுக்கு எப்போ தெளிவு இல்லையோ அவங்க இதை வச்சு பேசவே முடியாது. ஜமாத்தை பிடிச்சிக்கிறணும், ஜமாத்தெல்லாம் சேர்ந்து செய்வது தான் ஆதாரம்னு இது ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து இதன் அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஹாக்கிமில் வரக்கூடியதில் அதில் ஒரு ஆள் என்ன வர்றாருன்னா ஹசன் இப்னு அலி பின் ஜியாதுன்னு வர்றார். அதாவது ஹாக்கிமுடைய உஸ்தாது வந்து அபூபக்கர் அறிவிக்கிறார். இந்த அபூபக்கருக்கு யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் ஹசன் இப்னு அலி பின் ஜியாத் என்பவர் அறிவிக்கிறார். இவர் யார்? ஹசன் பின் அலி பின் ஜியாத் அறிவித்தார்னு சொன்னால் அவரை பற்றி அறிவிப்பாளர்களை பற்றிய நூல்களில் விவரம் கிடைக்கணும். அறிவிப்பாளர்களை விவரத்தை சொல்லக்கூடிய எண்ணற்ற நூல்கள் இருக்குது. அந்த நூல்களில் போய் தேடி இந்த ஹசன் பின் அலி பின் ஜியாத் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் நம்பகமானவர், நேர்மையானவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர்னு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்காது. எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாத ஒரு ஆள் பேரை அவர் பயன்படுத்துகிறார் ஹாக்கிம். அப்போ இந்த ஹசன் பின் அலினா யார் அதை சொல்லு முதல்ல. அப்போ இவர் மஜ்ஹூலுல் ஹால். இந்த மஜ்ஹூலுல் ஹாலுங்கிற நான் போட்டிருக்கிறேன் பிராக்கெட்டில், ஹதீஸில் உள்ள வாசகம் இல்லை, நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஜ்ஹூலுல் ஹால். இவருடைய நிலைமை அறியப்படாமல் இருக்கிறது, மஜ்ஹூலாக இருக்கிறது, இன்னார் என்று இவருக்கு டீட்டெயில் கிடையாது. அப்போ இது ஒரு ஆதாரமாக காட்டலாமா? அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் பேரை பயன்படுத்தி இது அறிவிக்கப்படுகிறது, ஆளே யாருன்னு தெரியலை. அப்போ அந்த செய்தி ஆதாரமாகுமா? ஆதாரமாகாது. இந்த ஒரு ஆளோடு நிற்கலை. அவருக்கு சொன்னது அபு சயீதுங்கிறவர் சொல்கிறாரு, அவருக்கு சொன்னது அஹமது இப்னு ஸைதுங்கிறவர் சொல்கிறாரு. இந்த அஹமது இப்னு ஸைது யார் என்று கேட்டிங்கன்னா அஹமது இப்னு ஸைது இப்னு ஹாரூன் அல் கஸாஸ் பி மக்காவில் வச்சு அஹமது இப்னு ஸைது இப்னு ஹாரூன் இப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் யார்? இவர் பற்றி தேடுங்க, ஹதீஸ் கலையில் போய் தேடுங்க. அறிவிப்பாளர்களை பற்றின லிஸ்ட்டையெல்லாம் பதிவு பண்ண எந்த நூலில் வேணாலும் தேடி பாருங்கள். இவருடைய நாணயம், நேர்மை, நம்பகமானவர், உண்மைத்தன்மை, அதுக்கெல்லாம் அவர் அதை வந்து சொல்லக்கூடிய யாராவது எவிடன்ஸ் இருக்குதா இவருக்கா வேண்டி? இவர் மஜ்ஹூலுல் ஹால். 2வது அறிவிப்பாளர் என்னவா இருக்கார்? ஒரு ஆளும் ஹசன் பின் ஸைதுங்கிறவரும் மஜ்ஹூலாக இருக்கிறாரு. இவரும் மஜ்ஹூலுல் ஹால், யாருன்னே தெரியாத ஒரு ஆளாக இருக்கார். அதுக்கடுத்தது அந்த அவர் சொன்னதாக யார் சொல்கிறா? இப்ராஹிம் இப்னு முன்சிர் சொல்கிறாரு. அவர் வந்து இப்ராஹிம் இப்னு முஹாஜிர் சொன்னதாக சொல்கிறார். இப்ராஹிம் இப்னு முஹாஜிர் இப்னு மிஸ்மார் இந்த ஆள் அறிவித்ததாக அவர் சொல்கிறார். இவர் யார் என்று கேட்டால் இவரை பற்றின விவரம் கிடைக்கிது. என்ன மாதிரி கிடைக்குதுன்னு கேட்டால் முத்தஹமுன் பில் கிதிபி, பொய்யர் என்று சந்தேகிக்க வல்லாய், வல்லானா இட்டு கட்டுவது, வல்லா என்றால் இட்டு கட்டினான் அர்த்தம். இந்த நபர் யார் என்று கேட்டால் இவரை பற்றின விவரம் கிடைக்குது. எப்படி கிடைக்குது என்று கேட்டால் முத்தஹமுன் பில் வல்லாய், வல்லான்னு சொன்னால் இட்டுக்கட்டுதல், இட்டுக்கட்டுதலை கொண்டு சந்தேகிக்கப்பட்டவர். இவர் வந்து சொல்கிறாருன்னா இவராக இட்டுக்கட்டி சொல்கிறாரு
என்று பல ஹதீஸுகளில் சந்தேகப்படுறாங்க. என்ன அப்படி இட்டுக்கட்டி மாட்டி கையங்களமாக பிடிபட்டிருப்பார். இப்படியான ஆட்களுக்கு தான் என்ன செய்வாங்க, முத்தகமுன் பில் வலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹதீஸை ஜமாத்தை பற்றி பிடித்து கொள்ளணும்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களில் 2 பேர் யாருன்னு தெரியாத ஆளாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் இட்டு கட்டுபவர் என்று சந்தேகம் கொள்ளப்பட்டவராக இருக்கிறாரு. இந்த 3 பேர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அதனால் இந்த ஹதீஸை வச்சு ஜமாத்தை பற்றி பிடித்து கொள்ளணும் அப்படிங்கிறது வராது. அப்படி வர்றதா இருந்தால் வகையெல்லாம் தேவை கிடையாது. ஜமாத்தா நீங்களா சேர்த்து முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு வகையிலே அல்ல மொத்தத்தையும் முடிச்சிருக்கலாம். ரசூலை அனுப்பி நீங்களாம் ஜமாத்தை கூடி முடிவு பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவன் நான் தான் நேர்வழி காட்டுவேன் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது இதை ஜமாத்தை பிடிச்சிக்கிறங்கன்னு சொல்வது அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக வேறு இருக்குது. அதனால் இது இட்டுக்கட்டப்பட்டதில் வந்துடுது. அறிவிப்பாளரும் சரியில்லாமல் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இதை வேறே சொல்கிறார், ஹாக்கிமே சொல்கிறார், அல் ஹதீஸானி ஃபீ மஹத்தஜ் பிஹில் உலமாவு அன்னல் இஜ்மா ஹுஜ்ஜத்துன். இஜ்மா ஆதாரம் என்பதற்கு உலமாக்கள் இதை ஆதாரமாக காட்டுகிறார்கள். எஹ்தஜ் பிஹி இதை ஆதாரமாக காட்டுகிறார்கள். அல் உலமாவு உலமாக்கள். இது ஹாக்கிமுடைய வாசகம். இது ஹாக்கிம் நூலில் இந்த ஹதீஸை போட்டுவிட்டு அந்த ஹதீஸு கீழே ஹாக்கிம் குறிப்பிடுகிறாரு, எஹ்தஜ் பிஹில் உலமாவு உலமாக்கள் இதனை ஆதாரமாக காட்டுகிறார்கள். எதற்கு ஆதாரம் காட்டுகிறார்கள்னா அன்னல் இஜ்மா ஹுஜ்ஜத்துன். இஜ்மாங்கிறது ஒரு ஆதாரம்தான். இஜ்மா என்பதும் மூல ஆதாரத்தில் ஒன்று என்பதற்கு சான்றாக இந்த ஹதீஸை காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் 3 குறைபாடுகள் நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது அதே ஹாக்கிம் சொல்கிறாரு, இந்த இஜ்மா பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் இருக்குல்ல, ஹதீஸுன் முஹ்தலஃபுன் ஃபீஹி அனில் முஅத்தமர் இப்னு சுலைமான். முஅத்தமர் இப்னு சுலைமான் என்பவர் வழியாக இந்த இஜ்மாவை சொல்லக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. மின் சபஅத்தி அவுஜுஹின் 7 வகையாக அறிவிக்கப்படுது. அதாவது இந்த பின்னாடி ஒரு 7 ஹதீஸை ஹாக்கிம் கொண்டு வர்றார். அந்த 7 ஹதீஸுமே முஅத்தமர் பின் சுலைமான் என்பவர் அறிவிக்கிறார். பல அறிவிப்பாளர்கள் வரிசையில் அவர் வர்றார். 7ல் இவர் வந்துடுவார். மற்ற அறிவிப்பாளர்கள் மாறுவாங்க. 7 ஹதீஸ்லையும் யார் வருவார்? முஅத்தமர் பின் சுலைமான் என்பவர் இடம்பெறுவார். இவர் என்ன சொல்வார் என்று கேட்டால், இந்த செய்தி அறிவிக்கும்போது ஒவ்வொரு தடவை ஒரு ஆளை மாற்றி மாற்றி சொல்லுவார். முஅத்தமர் பின் சுலைமான்கிறவர் நம்பகமான ஆள். அது பொதுவாக தனிப்பட்டு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் ஒரு நம்பகமான ஆளை குழப்புனார்னு வைங்க, அப்போ அந்த குழப்புற விஷயங்களை நான் ஆதாரமாக கொள்ள மாட்டாங்க. இவர் என்ன மாதிரிலாம் குழப்பியிருக்கிறாரு என்று கேட்டால் அவரே சொல்கிறார், ஹாக்கிம் சொல்கிறார், மின் சபஅத்தி அவுஜுஹின் 7 வகையாக இவர் அறிவிக்கிறார். 7 வகை அறிவிக்கிறாரு. ஒரு தடவை எங்கள் வாப்பா சொன்னாருங்கிறாரு, ஒரு தடவை அவர் சொன்னாருங்கிறாரு, ஒரு தடவை இவர் சொன்னாருங்கிறாரு, ஒரு தடவை அவருக்கு இவர் சொன்னாருங்கிறாரு. ஒரு செய்தியை ஒரு விஷயத்தை ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமாக அவர் அறிவிக்கிறார். தனக்கு சொன்ன ஆள் யார் என்பதை என்ன செய்யலை, ஒரு 2 பேரை சொன்னால் கூட அவற்றையும் கேட்டிருக்கலாம் இவற்றையும் கேட்டிருக்கலாம்னு எடுத்துக்கொள்ளலாம். 7 ஆட்களை சொல்கிறார். ஒரு தடவை கேட்டால் அந்த ஹதீஸை யாருங்க அறிவிச்சதுன்னு கேட்டால் அப்போ சொல்லும்போது வேற ஒரு பட்டியலை சொல்கிறாரு. மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கும்போது யார் இந்த ஹதீஸை அறிவிச்சான்னு கேட்டால் வேற ஒரு பட்டியலை சொல்கிறார். அதை இதை ஹாக்கிம் 7 விதமாக அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாக்கிமே கொண்டு வர்றாரு. பாருங்கள் இதில் இந்த ஹதீஸில் இதை பாருங்கள். அதாவது லா யஜ்மஉல்லாஹு ஹாதிஹில், இதான் அந்த ஹதீஸுடைய வாசகம் இதுதான். லா யஜ்மஉல்லாஹு, அல்லாஹு ஒன்று சேர்க்க மாட்டான், ஒன்றுபட விடமாட்டான். ஹாதிஹில் உம்மத்தை, இந்த உம்மத்தை ஒன்றுபட விடமாட்டான். அலல் அலாலத்தி, வழிகேட்டில் ஒன்றுபட விடமாட்டான். வழிகேடான ஒரு விஷயத்தில் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒன்றுபட விடமாட்டான் அப்படின்ற ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டாங்க. இது என்ன கருத்தை சொல்லுது? இந்த உம்மத்து வழிகேட்டில் ஒன்றுபடாது, எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் அது சரியாக தான் இருக்குது. இதில் எதிர்மறையான அர்த்தம் எடுக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய வாசகம் என்ன இருக்குன்னு கேட்டால், லா யஜ்மஉல்லாஹு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒன்றுபட விடமாட்டான், ஒன்று சேர்க்க மாட்டான். அலல் அலாலத்தி, வழிகேட்டில், அபதன், ஒரு காலத்திலையும் வழிகேட்டில் ஒன்று சேர்க்க மாட்டான் என்று அர்த்தம்ங்க. அப்போ இதிலேருந்து இஜ்மாவுக்கு தான் இதை சொல்லுதுன்னு கொண்டு வர்றாங்க.
சமுதாயம் ஒன்றுபடுவதெல்லாம் நேர்வழியாக தான் இருக்கும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த கருத்தை இது தரவே தரலை. இது என்ன அர்த்தம்னு கேட்டால், எல்லாருமா சேர்ந்து ஒரு வழிகேட்ட மார்க்கம்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு எதிர்மறை என்ன? எல்லாரும் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு அர்த்தமாகுமா? சில பேர் அப்படி சொல்லுவாங்க, சில பேர் இப்படி சொல்லுவாங்களே தவிர, கொஞ்சம் பேராவது ஹக்கில் இருப்பாங்களே தவிர அனைவரும் சேர்ந்து வழிகேட்டில் ஆயிட மாட்டாங்க என்பது தான் இதனுடைய அர்த்தம். இதிலேருந்து இஜ்மா வரவே வராது. இஜ்மாவுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? லா எஜ்மா உல்லாஹு ஹாதிகில் உம்மத்தை, இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒன்று சேர்க்க மாட்டான், ஒன்றுபட விடமாட்டான், அலல் வலாலத்தி வழிகேட்டில் ஒன்றுபட விடமாட்டான், அபதன் ஒருபோதும். அபதன்னா எந்த காலத்திலையும் ஒன்றுபட விடமாட்டான். அதான் இந்த உம்மத்து வழிகேட்டில் ஒன்றுபடாது. அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் சேர்ந்து ஒரு வழிகேட்டை சரின்னு சொல்ல மாட்டாங்க. வட்டிங்கிற வழிகேடு, தர்கா வழிபாடு வழிகேடு, தாயத்து தட்டு வழிகேடுன்னு வைங்களேன். இது எல்லாரும் சேர்ந்து இது சரின்ற மாட்டாங்க. கொஞ்சம் பேர் அந்த வழிகேட்டை சொன்னாலும் கொஞ்சம் பேராவது ஏற்று நிற்பாங்க. இஜ்மா கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. இது சரியாக இருக்கும் பட்சத்தில், இந்த அறிவிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் என்ன கருத்து தருது? எல்லாரும் சேர்ந்து தப்பாக சொல்ல மாட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சரியாக சொல்லுவாங்கன்னு வருமா? எல்லாம் சேர்ந்து தப்பான கருத்தை சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தப்பான கருத்தை சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் ஏற்று நிற்பாங்க. அப்போ ஹக்கை சொல்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்க முடியும். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, இதிலேருந்து எதிர்மறையான அர்த்தத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உம்மத்து வழிகேட்டில் ஒன்றுபடாதுன்னாச்சு, அப்போ ஒன்றுபட்டால் அது நேர்வழி அப்படின்ற அர்த்தத்தில் கொண்டு வர்றாங்க. அந்த அந்த அர்த்தம் எதிர்மறையாக அந்த ஒரு அர்த்தம் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதே நேரத்தில் சில பேர் நேர்வழியிலையும் சில பேர் வழிகேட்டிலையும் இருந்தாங்கன்னு வைங்க, அதையும் இது எடுத்துக்கொள்ளும். இந்த உம்மத்து எல்லாரும் வழிகேட்டில் ஒன்றுபட மாட்டாங்கன்னு அர்த்தம். சில பேர் வழிகேட்டில் இருப்பார்கள், சில பேர் நேர்வழியில் இருப்பார்கள். எல்லாம் சேர்ந்து கெட்டு போயிடாது. இந்த சமுதாயத்தில் எவ்வளோ வழிகேடு கெட்ட கொள்கைகள் வந்தாலும் சரி, எல்லாருமா சேர்ந்து கெட்டு போயிட மாட்டாங்க. ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அதை நான் இறுதியாக எடுத்து காட்டுறேன். லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரின் அலல் ஹக்கி, என்னோடய உம்மத்தில் ஒரு கூட்டம் ஹக்கில் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும். அதனால் எல்லாரும் சேர்ந்து வழிகாடாக மாட்டாங்க. அப்போ ரசூல்லா கொடுத்த கேரண்டி, இந்த ஹதீஸ் சரியானது இல்லைங்கிற ஒரு விஷயம், இது சரி என்று வைத்து கொண்டோமையானால் அப்போ அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டால், இது இஜ்மாவுக்கு முதல்ல ஆதாரம் ஆகாது. அனைவரும் சேர்ந்து கெட்டு போயிட மாட்டாங்க. கொஞ்சம் பேராச்சும் நல்லவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் பேராவது சரியான கருத்தை சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அப்போ இஜ்மா கிடையாதுன்னு அர்த்தம். இஜ்மா கிடையாதுங்கிற அர்த்தம் தரக்கூடிய இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இஜ்மாவுக்கு ஆதாரம்னு சொல்கிறாங்க. இது கருத்துப்படி உள்ளதை வச்சுக்கிறோங்க. ஆனால் இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஆளை பாருங்கள். யார் அறிவிக்கிறா? இந்த இருக்கார் முஅத்தமர், இவரை தான் சொல்கிறாங்க. முஅத்தமர் பின் சுலைமான்கிறவர் அறிவிக்கிறார். எல்லா அறிவிப்புலையும் இவர் வந்துடுவார். இதில் அறிவிக்கிறாரு. யார் வழி அறிவிக்கிறார்னா, அன் அபிஹி, தகப்பனார் வழியாக அறிவிக்கிறார். அதாவது முஅத்தமர் பின் சுலைமான்கிறவர் இது அறிவிக்கிறாரு. அன் அபிஹி, அவங்க வாப்பா வழியை அறிவிக்கிறார், சுலைமான் வழி அறிவிக்கிறார். அப்போ முஅத்தமர் சுலைமான்ட்டு அறிவித்தார்னா பஞ்சாயத்தில் ஏற்றுக்கிறலாம். ஆனால் வாப்பா வழி அறிவிச்சேன்னு இதில் சொல்கிறார்ல, வேறு ஹதீஸில் வேறு ஆளை சொல்லுவார், வேறு ஹதீஸில் வேறு ஆளை சொல்லுவார், வேறு ஹதீஸில் வேறு ஒரு ஆளை சொல்லுவார். அதை எடுத்து ஹாக்கிம் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு முரண்பட்டிருக்கிறாரு என்று போட்டுவிட்டு ஹாக்கிம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஒல் ஹிலாஃபு சானி ஃபீஹி அலல் முஅத்தமரி, முஅத்தமர் இதுக்கு நேர் இதில் அவரோட ஏற்பட்ட முரண்பாடு, ரெண்டாவது முரண்பாடு இது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது முஅத்தமருங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இந்த கருத்தில் யாரிடமிருந்து அவர் இந்த செய்தியை கேட்டார் என்பதில் குழப்புறார். இல்திராப், அதாவது சொல்கிற அறிவிப்பாளர்களை குழப்பி அடிக்கிறார். அப்படி அடிப்பாரையானால் இந்த விஷயத்தில் அதிசய ரிமார்க் இருக்கிறது. இவருக்கு இதை சொன்னவர் யார் என்பதில் இவருக்கு என்ன செய்யலை, எல்லாமே இப்னு உமர் சொன்னதாகத்தான் கடைசியாக முடியுது. இப்னு உமரிடமிருந்து எந்த வழியாக அவர் கிடைச்சின்னு கேட்டால், ஒருக்கா வாப்பாட்ட கிடைச்சின்ட்டாரா? அதுபோல் இந்த ஹதீஸில் வாப்பாட்ட கிடைச்சின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த ஹதீஸை பாருங்கள். இதே விஷயத்தில் இன்னொரு ஹதீஸு, அதுவும் அதில் என்ன வருதுன்னா, முஅத்தமர் பின் சுலைமான் தான் வர்றாரு.
அதில் யார் வர்றா? முஅத்தமிர் பின் சுலைமான்கிறது தான் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹத்தஸனி அபூ சுஃபியான், எனக்கு அபூ சுஃபியான் சொன்னாருங்கிறார். முதல் ஹதீஸில் வருது முஅத்தமிர் பின் சுலைமான் வந்து வாப்பாட்ட கேட்டதாக வருது. இந்த ஹதீஸில் வாப்பா நபின்னு வரல. எப்படி வருது? ஹத்தஸனி அபூ சுஃபியான், அபூ சுஃபியான் எனக்கு அறிவித்தார்னு ஆளை மாத்துறார். அபூ சுஃபியானுல் மதனி, அபூ சுஃபியான் மதனி அறிவித்தாருங்கிறார். கடைசியில் இப்னு உமர்னு வந்துடும், எல்லாத்துலேயும் இப்னு உமர் வந்துடும். அடுக்கடுத்து அதே வாசகம் தான். என்ன வாசகம்? லா யஜ்மஉல்லாஹு ஹாதிஹில் உம்மத்த அலல் லலால, அதே வாசகம் தான். ஒரே வாசகம். அந்த ஒரே வாசகத்தை ஒரே இப்னு உமர் வழியாக முஅத்தமிர் அறிவிக்கிறாரு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆளை சொல்லுகிறாரு. முதல்ல வாப்பாண்டார், இதில் அபூ சுஃபியான்னு சொல்லிவிட்டார். அடுத்தது அதை சொல்கிற ஹாக்கிமே அதை எடுத்து காட்டுறார். அத்தாலிஸ் ஃபிஹி அலல் முஅத்தமரி, இதில் மூணாவது முரண்பாடு, முஅத்தமருடைய மூணாவது முரண்பாடு இது அப்படின்னு ஹாக்கிமே சொல்லிவிடுறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, அதே ஹதீஸில் வந்து அதே வாசகம் தான் பாருங்களா, எஜ்மா உல்லாஹு உம்மத்தி அலல் அலாலா, அதே வாசகம், அதே இப்னு உமர், அதே இப்னு உமர் தான், அதே முஅத்தமர் தான் அறிவிக்கிறாரு. யார் சொன்னதா சொல்கிறாருன்னா, ஹத்தஸனி சுலைமான்ட்டு ஆளை மாத்துறாரு. முஅத்தமர் சொல்கிறாரு பாப்பா சொன்னாருன்ட்டாரா, இன்னொரு அறிவிப்பில் அபூ சுஃபியான் சொன்னாருன்ட்டாரா. இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஹத்தஸனி சுலைமான் அல் மதனி சொன்னார் எனக்கு. அதே இப்னு உமர் தான், சுலைமானுல் மதனி எனக்கு சொன்னார்னு சொல்லி மூணாவதாக குழப்புறார். அப்புறம் உல்ஹிலாஃபி ராபியூ, நாலாவது முரண்பாடு என்னென்னு கேட்டால், அதில் வந்து இந்த சுலைமானுல் மதனிங்கிறவர் லைஃபுல் ஹதீஸில் பலவீனமான ஆள், அதை விட்டுருவோம். பலவீனமான ஆளாக இல்லாட்டா கூட ஒரு விஷயத்தை வந்து ஒரு சஹாபி மூலமாக யார் அறிவித்தார் என்பதில் வந்து பலவாறாக ஒருத்தர் குழப்பி அறிவித்தார் என்று சொன்னால் அதுவே பலவீனத்துக்குரிய ஒரு ஆதாரம் ஆகிவிடும். இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதே முஅத்தமர் தான் சொல்கிறார். முஅத்தமர் என்ன சொல்கிறாரு? அன் சுஃபியானுங்கிறார். முதல் அபூ சுஃபியான்டார். இங்கே என்ன செய்கிறாரு? அல் முஅத்தமிர் பின் சுலைமான் அன் சுஃபியான, சுஃபியான் சொன்னாருங்கிறார். விஷயம் இந்த வாசம் அதுதான், அதே இப்னு உமர் தான், அதே இப்னு உமர் தானே. அதே லா யஜ்மா உல்லாஹு உம்மத்தி அலல் அபதா, அதே தான், அதே வாசகம் தான், அதே கருத்து தான். இதே கருத்தை இதே இப்னு உமர் ரசூலுல்லாஹ் வழியாக சொன்னதாக அறிவிக்கும்போது முஅத்தமர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு சுஃபியான்கிறவர் சொன்னார் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து வந்து அடுத்த ஹதீஸில் அதே ஹாக்கிமில் தான் என்ன வருதுன்னு கேட்டால், அதே வாசகம் வந்துருச்சா. இதில் என்ன செய்கிறாருன்னா, முஅத்தமர் என்ன செய்கிறார்? ஆளை மாற்றுவார். எப்படி மாற்றுவார்னா, ஹதஸனா அல் முஅத்தமர் இப்னு சுலைமான்ங்கிறது யார் வழி அறிவிக்கிறாரு? அன் சல்ம் இப்னு அபி தையால், சல்ம் இப்னு அபு தையால் வழியாக அறிவிக்கிறார். அப்போ முஅத்தமர் வந்து ஒரே செய்தியை ஒரே இப்னு உமர் வழியாக சொல்லும் பொழுது உனக்கு யார்ப்பா சொன்னான்னு கேட்டால், இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சல்முங்கிறவர் எனக்கு சொன்னார். இப்போ சல்மு சொன்னாரா, சுஃபியான் சொன்னாரா, அபூ சுஃபியான் சொன்னாரா, ஹசன் சொன்னாரா, வாப்பா சொன்னாரா, யார் சொன்னார்? அஞ்சாவது ஆளை போட்டு குழப்புறாரு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அடுத்த ஒரு ஹதீஸ் அதே விஷயம். இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலை, ஹாக்கிமே வரிசையாக இவர் அறிவிச்செல்லாம் போட்டுட்டு முஅத்தமர் என்பவர் நிறைய குழப்பி இருக்கிறார்னு சொல்லி முடிக்கிறார். அதே அடுத்து பாருங்கள், லா யஜ்மா உல்லாஹு உம்மத்தி அலல் லலாலத்தி வருதா, அதே இப்னு உமர் வருது. அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே முஅத்தமர் தான் அறிவிக்கிறாரு. முஅத்தமர் சொல்கிறாரா, கால அபூ சுஃபியான் சுலைமான் இப்னு சுஃபியான், சுலைமான் இப்னு சுஃபியான் என்ற அபூ சுஃபியான் எனக்கு சொன்னார் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா, இங்கே அபூ சுஃபியான்கிறாரு. இந்த அபூ சுஃபியான் யார் என்று கேட்டால் சுலைமான் இப்னு சுஃபியான்ட்டு ஒரு வாரமாக சொல்கிறார். அப்போ இப்படி வந்து மாற்றி மாற்றி சொல்கிறார். அப்போ ஒரே ஆள் வழியாக போட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, இந்த முஅத்தமர்ங்கிறவர் என்ன செய்கிறாரு? சுஃபியான் வழியாகண்டு ஒன்று அறிவிக்கிறாரு, அபூ சுஃபியான் வழியாகண்டு அறிவிக்கிறாரு, சுலைமானுல் மதனின்னு ஒருக்கா அறிவிக்கிறாரு, அபூ சுஃபியானுல் மதனின்னு ஒருக்கா அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அன் அபிஹி பாப்பா வழியான்னு ஒன்று அறிவிக்கிறாரு, சல்ம் இப்னு அபி தையால் வழியாகனு ஒன்று அறிவிக்கிறாரு. இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறார் என்று ஹாக்கிமே சொல்லிடுறாரு. அதில் சிலரில் அறிவிப்பாளர்கள் கோளாறு உள்ளவங்க இருக்கிறாங்க, ஒன்று ரெண்டில் கோளாறு இல்லாமல் இருப்பாங்கன்றாலும் இதுவே கோளாறு தானே. எல்லாருமே கரெக்டாக இருந்தால் கூட
இவர் எதுக்கு 7 பேரை சொல்கிறாரு, 7 பேர் வழியாக அறிவித்ததாக இதுக்கு ஒரு தடவை ஒரு மாதிரியாக சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர் வந்து அறிவிப்பாளர்கள் விஷயமாக இல்திராப் இருக்குது. இல்திராப்னா குழப்புறது. ஒருக்கா வந்து இப்ராஹிங்கிற ஒருக்கா இஸ்மாயில்ங்கிறது. இப்படியாக மாற்றி மாற்றி 1 2 சொன்னாருன்னா 2 பேர்கிட்டையும் கேட்டிருப்பாருன்னு கூட எடுத்துக்கிடுவாங்க. அது 3 4 5ன்னு போணுச்சுன்னா இது 6 7 போகுத 7 ஆட்களை மாற்றி மாற்றி சொன்னார்ன்னு சொன்னால் இது ஒரு பலவீனமான ஒரு செய்தி. முதல்ல அது இஜ்மாவுக்கு ஆதாரம் இல்லை, அதனுடைய மீனிங் அது கிடையாது. ஆனாலும் சரின்னு வைத்து கொண்டாலும் இஜ்மாவுக்கு இது ஆதாரமாக காட்டுறதா இருந்தால் இது பலவீனமான செய்தியாக இருக்கு. ஏன்னு கேட்டால் மாற்றி மாற்றி சொல்கிறார். அதே மாதிரி வந்து தப்ரானியில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே செய்தி அது ஹாக்கிமில் பார்த்துட்டோம்ல, இதே செய்தி தப்ரானியில் வருகிறது. அதில் என்ன செய்கிறாருன்னா மோத்தமிர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மௌலா ஆலி தல்ஹா, மோத்தமிர் அறிவிக்கிறாரு தல்ஹாவின் குடும்பத்தாரின் அடிமை வழியாகன்னு அறிவிக்கிறார். அப்போ இப்போ வந்து வேறு ஆள் 8வது ஆளாக மாற்றுறார். மோத்தமிர் பின் சுலைமான்கிறவர் தான் அறிவிக்கிறாரு. உனக்கு யார்ப்பா சொன்னான்னு கேட்டால் மௌலா ஆலி தல்ஹாங்கிறார். தல்ஹாவின் குடும்பத்தாருடைய அடிமைங்கிறார். அதே இப்னு உமர் தான், இதே விஷயம்தான். அப்போ தபுரானியில் உள்ளதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். அப்போ இப்னு உமர் அலி வரியாக அறிவிக்கிற இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குது, நான் சிலது எடுத்து காட்டியிருக்கிறேன். இது திருமதியில் வந்திருக்கிறது, திருமதியுடைய இழல் என்பதில் வந்திருக்குது, இப்னு ஆசிமுடைய சுன்னாங்கிற கிதாபில் வந்திருக்கிறது, தபுரானியில் வந்திருக்கிறது, ஹாக்கிமில் வந்திருக்கிறது, லால்காயில் வந்திருக்கிறது, அபு நயமுடைய ஹெல்யாங்கிற நூலில் வருகிறது, சுனனுல் வாரிதத்து ஃபில் ஃபித்தன்கிற நூலில் வருகிறது, பைஹக்கியுடைய அஸ்மாவு சிஃபாத் என்கிற நூலில் வருகிறது. இது எல்லாமே என்னன்னு கேட்டால் மதாருஹு அலா மூத்தமர் பின் சுலைமான். இதனுடைய அடித்தளம் எங்கே இருக்குன்னு கேட்டால் மூத்தமர் பின் சுலைமான் வட்ட தான் இருக்கிறது. அது உக்தலிஃப் அலைஹி பி இஸ்னாதிஹி, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் நிறைய முரண்பாடு கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மூத்தமர் பின் சுலைமான் என்பவர் இது அறிவிக்கிறாரு. இந்த மேற்கண்ட நூல்களெல்லாம் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே இவர் மாற்றி மாற்றி அறிவிக்கிறார், இஃப்திலாஃப் இருக்கிறது. அப்போ இந்த இப்னு உமர் வழியாக அறிவிக்கிற ஒரு செய்தியை நீ ஆதாரமாக காட்டினீர்களேயானால் அந்த ஹதீஸை அறிவிக்கிற எல்லாத்துலேயுமே மூத்தமர் என்பவர் வந்து விடுகிறார். அவர் வந்தார்னா என்ன செய்கிறாருன்னா, ஒரு நூலில் வரும்போது வேறு பேர் வருது, இன்னொரு நூலில் இன்னொரு பேர் வருது, ஒரு நூல்லையே இன்னும் பல பேர்களை சொல்லி சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்போ இவர் யாரிடமிருந்து இதை கேட்டார் என்பதில் குழப்பம் இருக்கிற காரணத்தினால இதில் ஏதோ நமக்கு தெரியாது, அவர் நம்பகமான அறிவிப்பாளர்னு வச்சுருக்கிறாங்க மூத்தமருங்கிறவரை. அதுக்கு மற்ற விஷயத்துக்கு சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு முரண்பாடு குழப்பம் இருக்கிற ஹதீஸுக்கு அதை எடுத்துக்கிற முடியாது. இது குழப்பம் இருக்கிற காரணத்தினால இதை ஒரு தலீலாக காட்ட இயலாது. அப்போ இந்த ஹதீஸு இஜ்மாவுக்கு ஆதாரம்னு காட்டினாங்கன்னா இது நிற்காது. ஏன்னா இது வந்து இதில் இல்திராப் இருக்குது, குழப்பம் இருக்கிறது. அது போக சில அறிவிப்பாளர்கள் பலவீனமாக இருக்கிறாங்க. அது போக இது அந்த அர்த்தத்தை தராது. அந்த அர்த்தத்தை தராது என்பது இன்னொரு விரிவாக நம்ம செய்வோம், பிறகு விளக்குவோம். அடுத்ததாக வந்து அனஸ் அறிவிக்கிறதாக ஒரு ஹதீஸ். இதை இப்போ சொன்னது பூரா இப்னு உமருங்க. இதே கருத்துப்பட உள்ள ஹதீஸ் வந்து அனஸ் அறிவிப்பதாக இப்னு மாஜாவில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹத்தசனா முஆன் பின் ரிஃபா என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு ஹத்தசனி அபு ஹலஃபில் ஆமா. இந்த ரெண்டுமே பயங்கரமான ஆளுக்கு. அதாவது இந்த ஹதீஸை வலீத் பின் முஸ்லிம் அறிவிக்கும்போது சொல்கிறாரு ஹத்தசனா முஆன் பின் ரிஃபா அஸ்ஸலாமி என்பவர் எனக்கு சொன்னார். அவர் சொல்லுகிறாரு ஹத்தசனி அபு ஹலஃப் அல் ஆமா. அப்போ வந்து 2 ஆளுக்கு வந்து பிரச்சனை அனசில் கேட்ட ஆளுக்கு அனசில் கேட்டதாக அபு ஹலஃப் அல் ஆமாங்கிறவர் சொல்கிறாரு. அபு ஹலஃப் சொன்னதாக முஆன் பின் ரிஃபா என்பவரும் சொல்கிறார். இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அதே லையத்தமி உம்மத்தி அலல்லாலா அதே கருத்து தான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த கருத்து இப்னு மாஜாவில் மட்டும் இல்லை, இப்னு மாஜாவில் இருக்கிறது, முஸ்னது அப்து பின் ஹுமைத் என்பதில் இருக்கிறது, இப்னு அபி ஆசிம் என்பதுடைய சுன்னாங்கிற நூலில் இருக்கிறது, இப்னு அதி அவர்களுடைய அல் காமில்ங்கிற நூலில் இருக்கிறது. எல்லாமே யார் வழியாக இருக்குதுன்னு கேட்டால் மின் தரீக்கி முஆன் பின் ரிஃபா அன் அபி ஹலஃபில் ஆமா. முஆன் பின் ரிஃபா வந்து அபு ஹலஃப் வழியாக அறிவித்ததாகத்தான் மும்புட்டு கிதாப்லாம் இருக்குது. இப்போ வந்து முஆன் பின் ரிஃபாங்கிறவர் யார் என்று கேட்டால் அவர் பலவீனமான ஒரு ஆள். அபு ஹலஃப் யார் என்று கேட்டால் பொய்யரு.
இட்டுக்கற்றவர். அப்போ ஒரு இட்டுக்கற்றவர் வழியாக ஒரு பலவீனமானவர் அறிவிப்பதாகத்தான் அந்த இப்னு மாஜாவுலையும் அந்த முஸ்னத் அப்துபின் ஹுமைதுலையும் சுன்னாவுலையும் இன்னும் பல நூல்களில் இருக்கிற ஹதீஸுகள் அனஸ் அறிவிக்கிற ஹதீஸ். அனஸ் அறிவிக்கிற ஹதீஸில் வர்றதெல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த ஒரு ஆள் வந்துடுற காரணத்தினால இதுவும் பலவீனமாக போயிடுது. அப்போ இது இஜ்மாவுக்கு ஆதாரம். இஜ்மான்னு எதோ ஒன்று ஆதாரம் காட்டுறீங்க, ஆதாரமாக காட்டுற ஹதீஸ் பூராவும் போக்காக இருக்குது, பல போக்குகள் இருக்குது. இதில் ரெண்டு, இப்போ ஒரு இட்டுக்கற்ற ஒரு ஆள் விடுறாரு, ஒரு பலவீனமான ஒரு ஆள் ஒன்று வந்துடுறாரு. அதே மாதிரி இதே அனஸ் வழியாக அறிவிக்கிற இன்னும் சில ஹதீஸுகள் இருக்கிறது, அதுவும் பலவீனமாக இருக்கிறது. வேறு ஹதீஸுகள் இருக்கிறது, அதுவும் சரியில்லாமல் இருக்கிறது என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.